அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்களில் நீங்கள் இருந்தீங்கன்னாலும் சரி, அது உடல் அளவில் இருந்தாலும் சரி, மனதளவில் இருந்தாலும் சரி, அதே போல் எதிரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளாக இருந்தாலும் சரி, தெரியாத எதிரிகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் உங்களுக்கு அற்புதமாக பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது என்ன பரிகாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு வர சனிக்கிழமை அபிஜித் நட்சத்திரம் வர இருக்குதுங்க. இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட இலையில் நீங்கள் தீபம் ஏற்றுனீங்கன்னா கோடி கோடியாக பணம் சேருங்க. அது என்ன இலைன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் 3 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அதே போல் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா முழுக்க தங்கம் சேருவதற்கான பரிகாரம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் எப்படி செய்யணும் என்பது குறித்து தான். இந்த 2 வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இன்னொரு விஷயத்தையும் இங்கே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் ஆசாசியாக வாங்கின நகை அடகுல வச்சிட்டிங்க அப்படிங்கும்போது அதை மீட்பதற்குண்டான பரிகாரம் அதை வெள்ளிக்கிழமை நாளில் செஞ்சால் தான் பலன் கொடுக்கும். நாளைய நாளும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்குது. ஸோ நாளைக்கும் கூட நீங்கள் அதை செய்யலாம். மேலும் இன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 8 மிளகு வச்சு செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் குறித்தும் வீடியோ போட்டிருக்கிறேன். இரவு நீங்கள் 12 மணிக்கு தூங்கினாலும் சரி, நீங்கள் தாராளமாக அதை செஞ்சிடலாம். இதன் மூலமாக ஒரே இரவுலேயே உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மொத்தம் 4 வீடியோ சொன்னேன் இல்லையா, 4னுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். திருப்பி இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். நாளைய நாள் நமக்கு ஏப்ரல் மாதத்தின் 10ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 27ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிறை அஷ்டமி திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த தேய்பிறை அஷ்டமி திதி இன்று இரவு 7:33 போது தொடங்கிடுது. இது நாளை இரவு 8:59 வரைக்கும் இருக்குது. மேலும் நாளைய நாள் பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமைக்கும் ஸ்பெஷலான பதிவு போடுவேன். அதே போல் நிறைவு வெள்ளிக்கும் போடுவேன். இந்த முறை இந்த நிறைவு வெள்ளிங்கிறது நமக்கு இந்த தேய்பிறை அஷ்டமியோடு அமைஞ்சிருக்குது. இது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா பங்குனி மாதமே நமக்கு முடிய போகுது. அடுத்து தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. அதாவது 12 மாதங்களில் இதுதான் கடைசி மாதம். நம்மளுக்கு எப்படி இந்த மாதம் முடியுதோ அதே போல் நம்மளுடைய கடன், கஷ்டம், நோய், எதிரி தொல்லை எல்லாமே தேய்ந்து போகணும், நம்ம விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நாளை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் கொடுத்ததே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பீரியட்ஸில் இருந்தாலும், பிறப்பிறப்பத்திட்டு இருந்தாலும், அசைவம் செஞ்சிருந்தாலும், சாப்பிட்ருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக இதை செய்யலாம். நாளைய நாளில் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கிர ஓரை சிறப்பு. காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3ஐயும் சொல்லலாம். அப்படி அந்த சுக்கிர ஓரையை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த தேய்பிறை அஷ்டமி திதி நாளைக்கு நமக்கு 8:59 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்குள்ளார இது செய்யுங்க. நடுவில் ராகுகாலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துடுங்க. ராகுகாலம் அப்படிங்கிறது காலையில் 10:30 12 மணி. யமகண்டங்கிறது மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் இருக்கும். இந்த 2 நேரத்தை விட்டுட்டு மற்றபடி நீங்கள் தாராளமாக எந்த நேரத்தில் வேணாலும் இதை செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணுங்கிறத பார்த்தலாம். இதுக்கு நமக்கு ஒரு காலியான மண்ணகல் தேவைப்படுது. புதுசாக வாங்கணுன்ட்டு இல்லை, ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறதே எடுத்துக்கோங்க. இது நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இதனுடைய உள்புறம் வெளிப்புறம் 2 புறத்துலையுமே கொஞ்சம் மஞ்சளையும் தண்ணீரையும் அல்லது மஞ்சளையும் பன்னீரையும் கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி பூசி விட்டுருங்க. இப்போ பார்க்கும்போதே இது ரொம்ப லட்சணமாக இருக்கும். அதன் பிறகு நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு தேவைப்படுது. இந்த உப்பு நாளைக்கு எப்படி வெள்ளிக்கிழமை நாளுங்கிறதுனால எல்லாமே புதுசாக கல்லுப்பு வாங்குவீங்க. அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஆல்ரெடி உப்பு பாக்கெட் வீட்டில் இருக்குது, இன்னும் பிரிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா பூஜை அறையில் பரிகாரத்துக்குன்னு தனியாக உப்பு பாக்கெட் வாங்கி வச்சுக்க சொல்லுவேன். அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுடைய வலது கையில் இந்த உப்பை கொட்டிக்கோங்க. நல்ல அழுத்தம் கொடுத்து பிடிங்க. உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கணும்னு கையில் இந்த உப்பை வச்சுக்கிட்டே சொல்லுங்கள். கடன் தீரணும், நோய் தீரணும், எதிரி தொல்லை நீங்கணும், எல்லாத்தையுமே சொல்லுங்கள். சொல்லி முடித்த பிறகு இந்த கல்லுப்பை அந்த மண்ணகல்ல நீங்கள் போட்டுக்கோங்க.
அடுத்து நம்ம எண்ணி 8 மிளகு வந்து இதில் வைக்கணும். எப்போதுமே தேய்பிறை அஷ்டமி நாளில் மிளகு வச்சு நம்ம பரிகாரம் செய்கிறது நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும். அதனால தான் காலபைரவர் சந்நிதியில் மிளகு வடை செஞ்சு சமர்ப்பணம் பண்ணுறது, மிளகு தீபம் ஏற்றுவது இதெல்லாம் வந்துட்டு நம்ம செய்வோம். நம்ம அந்த மாதிரி பண்ணலினாலும் இந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலே நல்ல பலன் வந்து நமக்கு கொடுக்கும். வீட்டில் இருக்கிற மிளகையே வந்து எடுத்துக்கோங்க. 8ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போது ஒன்று ஒன்றா பொறுமையாக இந்த கல்லுப்பு மேலேயே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இந்த கல்லுப்பே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும், மிளகும் நல்ல பலனை கொடுக்கும். இங்கே ரெண்டையும் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். இது நமக்கு அதிரடியான பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்தாச்சு இல்லையா? இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் வச்சு ஒரு நிமிஷம் மகாலட்சுமி தாயாரையும் தேய்பிறை அஷ்டமியாக இருக்கிறதுனால காலபைரவரையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க. பீரியட்ஸில் இருக்கிறவங்க மனதுக்குள்ளாரையே வந்து வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இப்போ உங்கள் வீட்டில் இதை எடுத்துக்கிட்டு எல்லா ரூமுக்குமே வந்துட்டு போங்க. கிச்சனுக்கு போங்க. போயிட்டு கிச்சனில் 4 கார்னர் இருக்குது இல்லையா, 4கிட்டேயும் போய் இப்படி ஒரு அரை நிமிஷம் போய் இப்படி நில்லுங்க. அடுத்தது பெட்ரூமுக்கு போங்க. பெட்ரூம்லேயும் 4 மூலையிலையும் இப்போ இப்படி நில்லுங்க. ஒரு நிமிஷம் பாத்ரூமுக்கும் போங்க. 2 பெட்ரூம்னா 2 பெட்ரூமுக்கும் போங்க. ஹால்லேயும் போய் இப்படி 4 மூலையிலையும் போயிட்டு நின்றுக்கோங்க. அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் வந்து நிலைவாசல் படியில் ரைட் ஹேண்டு பக்கம் வந்து வைக்கணும். அதாவது வலதுபுறம் வந்து வைக்கணும். இப்போ நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க, சரிங்களா? வெளியில் வாசப்படியில் வந்து நின்றுட்டு கதவு பார்த்த மாதிரி இப்படி நில்லுங்க. நின்னதுக்கப்புறமா உங்களுடைய ரைட் ஹேண்டு சைடு இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு இந்த கல்லுப்பு வந்து வைக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வலது பக்கம் தான் வந்து வைக்கணும். இன்னொரு முறை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீட்டிலேருந்து பார்க்கும்போது இந்த மிளகு உங்களுக்கு இடது கை பக்கம் லெஃப்ட் ஹேண்டு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வெளியில் நின்று நீங்கள் கதவை பார்க்கும்போது உங்களுடைய ரைட் ஹேண்டு சைடு, அதாவது வலது பக்கம் இருக்கிற மாதிரி வைக்கணும். இது வந்து அப்படியே வந்து இருக்கட்டும். நிலைவாசல் படிக்கு வெளியில் இது அப்படியே வந்து இருக்கட்டும். எத்தனை நாள் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திங்கட்கிழமை நாள் வரைக்கும் வந்து இருக்கட்டும். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் வர மாதிரி இருக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு தேய்பிறை ஏகாதசி திதி வந்து இருக்குது. இந்த நாள் வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும். இப்போ திங்கட்கிழமை நாளில் நீங்கள் இந்த கல்லுப்பையும் மிளகையும் நீங்கள் ஒரு கேரி பேக்கில் கொட்டிட்டு அதை கொண்டு போய் குப்பை வண்டியில் போட்டுடலாம். இல்லைனா எங்கேயாவது தூரமாக தூக்கி வச்சிடலாம். இல்லைன்னா ஒரு பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சி இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே தண்ணீரில் போட்டு கரைச்சி வாசலில் ஊற்றி விட்டுடலாம். மொத்தத்தில் மறுபடியும் அதை வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் கொண்டு வராதீங்க. அதை அப்படியே வெளியிலேயே எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. எங்கேயாவது கொண்டு போயிட்டு போட்டுருங்க. இந்த விளக்கை நீங்கள் கழுவி மற்ற பரிகாரங்கள் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம். தீபம் ஏற்றுவதற்கு வேண்டாம், மற்ற பரிகாரத்துக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா அன்னைக்கு தான் நமக்கு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கடைசி நாளாகவும் வந்து இருக்குது. மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு தமிழ் வருட பிறப்பு வந்து பிறகு இருக்குது. நம்மளை ஆட்டி படைச்ச அத்தனை விதமான கஷ்டங்களுமே பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்பும் மிளகும் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையுமே வந்து அழிச்சிரும். இப்போ இதை வந்துட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம வீட்டை விட்டு அனுப்புகிறோம் இல்லையா, அதே மாதிரியே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கிடும். பிறக்கக்கூடிய புத்தாண்டானது நமக்கு மிகுந்த மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாகவே வந்து அமையும், வருடமாகவே வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சிம்பிளான இந்த பரிகாரத்தை நாளைய நாளில் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.